அத்தியாயம் 13. வழக்கத்தை விட 1/2 மணி நேரம் முன்னாடியே ஆஃபீஸ்க்கு வந்த சுஜிதா தன் மேஜை மேலே கைப்பையை வச்சுட்டு லேப்டாப்பை திறந்து ஆன் பண்ணிட்டு எம்டி அறைக்கு போய் பார்த்தப்போ இன்னும் அவன் ஆஃபீஸ்க்கு வராததால் வெறிச்சோடி கிடந்த அறையை மட்டும் பார்த்துட்டு தன் இடத்துக்கு திரும்பினான். ஏனோ உடனடியாக அவனை பார்க்கணும்னு மனசு தவிச்சுது. முந்தின இரவு அவன் கால் பண்ணி பேசியிருந்தப்போ கூட முகுந்தனோட வரவை மறைச்சது அவன் மனசை நெருஞ்சு முள்ளா உறுத்திக்கிட்டு இருந்தது. தன் இருக்கையில் வந்து அமர்ந்தவளோட மனசு நேற்றிரவு நடந்ததை ஆசை போட்டுது. செக்யூரிட்டியை கையில் போட்டுக்கிட்டு எப்படியோ உள்ள நுழைஞ்சிருந்த முகுந்தன் ரொம்ப சாவதானமாக அவகிட்ட உரிமை கொண்டாடினான். அவன் பேச்ச உண்மைன்னு நம்பி கிருத்திகா போயிட்டா. என்ன செய்யறதுன்னு புரியாமல் கொஞ்ச நேரம் விழிச்சுக்கிட்டு இருந்தா. அவனோட வற்புறுத்தலால் வாசல் கதவை திறந்து வச்சுட்டு சமையல் அறைக்கு போய் அவன் விருப்பப்படி காஃபி தயாரிச்சா. காஃபியை ஆற்றிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ உள்ளுணர்வு தூண்டவே சட்டுன்னு திரும்பி பார்த்தா. சமையல் அறை வாசல்ல அவளையே வெறிச்சு பார்த்தபடி முகுந்தன் நின்றுட்டு இருந்தான். அவனை கண்டு முதல்ல ஏற்பட்ட பயத்தை தூர தள்ளிட்டு ஆத்திரத்தோட திரும்பி உறுத்து விழிச்சா. ஹிஹி, சும்மா ஏதாவது உதவி தேவைப்படுமான்னு பார்க்க வந்தேன் அப்படின்னு வழிசலோட நெருங்கியவனை அடையாளம் கண்டுகிட்டவ சட்டுன்னு அவனை தாண்டிக்கிட்டு சமையலறை விட்டு வெளிஹாலுக்கு வந்து டீபாய் மேலே கையில் இருந்த காஃபி கோப்பையை கொஞ்சம் சத்தத்தோட வச்சுட்டு, இதோ காஃபி, குடிச்சா தலைவலி போகும் அப்படின்னு சொன்னவ ஒரு பிளாஸ்டிக் நாற்காலியை இழுத்து கதவு பக்கத்திலே போட்டு வெளிப்பக்கம் பார்த்தபடி அமர்ந்துக்கிட்டா. அவளோட சமயோஜிதத்தை கண்டுகிட்ட முகுந்தன் சமையலறை வாசல்ல இருந்து அவளையே பார்த்தபடி மெல்ல நடந்து வந்து காஃபியை அருந்த தொடங்கினான். அவனோட பார்வை தன் மேல படிஞ்சிருப்பதை கண்ட அவளும் அவனை உதாசீனப்படுத்தி காஃபி முடிஞ்சதும் அவனை வெளியில அனுப்ப சித்தமானான். கிணத்து நீரை ஆற்று வெள்ளமா கொண்டு போயிடும்னு நினைச்ச முகுந்தன் அன்னைக்கு அவளையும் மீறி உள்ள நுழைஞ்சிட்ட தன்னோட திறமைய மெச்சுக்கிட்டான். அடுத்தடுத்து அவளை கவர தான் செய்ய வேண்டிய செயல்களை மனசுக்குள்ள திட்டமிட்டபடி தொண்டையை கணைச்சு பேச தொடங்கினான். இதோ பார் சுஜி, இது போல யார் என்னன்னு விசாரிக்காம கதவை திறந்துடாத, எவனாவது உள்ள நுழைஞ்சிட போறான் அப்படின்னு கொஞ்சம் சிந்திக்கிறவன் மாதிரி நிறுத்தினான். ஆனா நான் வந்தா கதவை திறக்க வசதியா இன்னொரு சாவி வச்சிருப்பிய, அதை என்கிட்ட கொடுத்துட அப்படின்னு தந்திரமா கேட்டு பார்த்தான். இது வாடகை வீடு, வீட்டுக்காரர் ஒரு சாவி தான் என்கிட்ட கொடுத்துருக்கார், இன்னொரு சாவி கிடையாது. அதோட வழக்கமாக எனக்கு விசிட்டர்ஸ் யாரும் வரமாட்டாங்க, அதனால கதவு திறக்கிறதும் இல்லை. நீங்கள் ஏதாவது பேசுறதுன்னா ஆஃபீஸ்க்கு இல்லை எனக்கு கால் பண்ணி பேசுங்க அப்படின்னா அவனை விசிட்டர்ன்ற முத்திரை குத்தினான். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும், ஆனால் நீ என்னவோ என்னை கண்டு பயப்படுற. இருக்கும் பயம் இருக்கும் தானே, இருக்கட்டும், ஆனால் ஏன் பயப்படுறன்னு தான் தெரியலை அப்படின்னு இருமா அந்த சிரிப்பு ஒன்று சிந்தினான். விஷயம் என்னன்னு சொல்லிட்டு புறப்பட்டீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் வேலைகள் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் இழுத்து நிறுத்தினான். கிராதகி விரட்டுறதுலயே குறியா இருக்கிறாளே, அன்னைக்கு கூட ஏதோ நாம கட்டிக்க போற பெண் தானேன்னு நெருங்கி கொஞ்சம் தோலை தொட்டதுக்கு குய்யோ முறையான கத்தி அமர்க்கலம் பண்ணிட்டா. ஆனாலும் கடந்த 5 வருஷத்துல எத்தனையோ பெண்களோட பழகி இருந்தாலும் இவ்வளோ போல அளவான அங்க வளைவுகளோடையும் ரோஜா நிறத்தோடையும் எவளையும் சந்திக்கலையே அப்படின்னு தன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அவளையே கண்கள் தெறிக்க பார்த்துக்கிட்டு அமர்ந்திருந்தவனை நினைவுக்கு இழுத்த அவளுடைய என்ன தொண்டை கணைப்பை கண்டுகிட்டவன் அவகிட்ட திரும்பி பேசினான். நீ இப்படியே தனியா இருக்கிறது சரியில்லை சுஜிதா, இத்தனை நாள் இருந்தது வேற, இப்பதான் நான் வந்துட்டேனே அதனால அப்படின்னு கொஞ்சம் நிறுத்தினவனை இடையிட்டு, ஏன் பணத்தோட போகும்போது நான் தனியா இருப்பேன்னு தெரியலையா? தனியாக இருக்கிறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, செக்யூரிட்டி இருக்கிறாங்கன்றதோட யார் வந்தாலும் போனாலும் பதிவு செய்ய சிசிடிவி கேமராக்களும் இருக்குது, அதனால என்னை பற்றி கவலைப்பட வேணாம் அப்படின்னு வேகமாக சொல்லி முடித்தா. அதுக்காக மட்டும் இல்லை, நீயும் நானும் ஏன் தனித்தனியாக வாடகை கொடுத்து அழியணும், பேசாமல் இப்படி செஞ்சா என்ன, நான் அறையை காலி பண்ணிட்டு இங்கே வந்துடுறேன், ஒரே வாடகையோட போகும் அப்படின்னு அவன் சொன்னதும் முட்டாளை பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தவ, ஏதாவது யோசிச்சு தான் பேசுறீங்களா முகுந்தன்? திருமணமாகாத ஒரு பெண்ணோட ஒரு ஆண் தங்கினா அக்கம் பக்கத்துல என்ன மாதிரி பேசுவாங்கன்னு தெரியாதா அப்படின்னு ஆத்திரம் குரல்ல தெரிக்க அவனை உறுத்து பார்த்து கேட்டா. அதுக்கு தான் முதல்ல நம்ம திருமணம் செஞ்சுப்போம், அப்ப யாரும் எதுவும் சொல்ல முடியாது பாரு அப்படின்னு போட்டு உடைச்சான். பட்டுன்னு தன் இருக்கையிலிருந்து எழுந்த சுஜிதா, பாருங்க முகுந்தன், எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டும், மீண்டும் அதை கிளறாதீங்க, எனக்கு தலைய வலிக்குது, நீங்க கிளம்புறீங்களா அப்படின்னு படபடன்னு பேசினான். அச்சச்சோ,
தலைவலி இன்னும் சரியாகலையா? ஆனால் நீ கொடுத்த காஃபியில் எனக்கு தலைவலி போயே போச்சு. சரிதான், தலைவலி இருக்கும்போது இந்த பேச்சை எடுத்திருக்க கூடாது தான். உனக்கு மூட நல்லா இருக்கும்போது திரும்ப இதை பற்றி பேசலாம். ஒன்று செய்யலாமா? நீ நாளைக்கு ஆஃபீஸ்க்கு லீவு சொல்லிட. நம்ம எங்கேயாவது வெளியே போய் இதை பற்றி பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். அவனை அறைய தூண்டின தன்னோட மூளையை தடுத்தவ கைகளை இறுக மூடிக்கிட்டு மெல்ல நிதானமாக அவனை பார்த்து பேசினான். சாரி முகுந்தன், இனி ஒரு வார்த்தை கூட என்னால் பேச முடியாது, தயவு செஞ்சு அப்படின்னபடி வெளி வாசலை நோக்கி கரங்களை நீட்டினான். ஓகே ஓகே கண்ணம்மா, நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டி, வெளியில் போ, நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டா போகுது. சரி, நாம் நாளைக்கு சந்திக்கலாம். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம் அப்படின்னு கொஞ்சமும் உணர்ச்சியை வெளிக்காட்டவதானா சிரிச்சபடி வெளியேறினான். கதவை படார்னு மூடிய சுஜிதா ஓடியே போய் தன்னோட கட்டிலில் படுத்துக்கிட்டான். கண்களை இறுக மூடிக்கிட்டான். மூடியிருந்த கண்களுக்கு முன்னாடி சொடக்கு போடுற சத்தத்தை தொடர்ந்து கண்களை திறந்தவ கண்டது ஆரோக்கியமான விரல்களை கொண்ட அவனோட கரம். நிமிர்ந்து பார்த்தவளோட கண்களில் அவனோட மலர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருந்த முகம் தென்பட்டதும் தன்னை மீறி கண்களில் அரும்ப தொடங்கிய கண்ணீரோட மெல்ல எழுந்து நின்னான். அவளோட கண்ணீரை கண்டவனோட முகத்தில் இருந்த சிரிப்பு விலகி சிந்தனை படர அவளை நெருங்கி நின்று, என்ன சுஜி, என்ன ஆச்சு, ஏன் இந்த கண்ணீர் அப்படின்னு ஆழ்ந்த குரல்ல கேட்டான். இவங்கிட்ட எதை சொல்றது, எதை விடுறது, எடுக்கவா தொடுக்கவான்ற மாதிரி. அந்த முகுந்தனை பற்றி சொன்னா இவன் கோபம் அடைவான். அவனை பற்றி சொல்லாமல் விட்டா தன் மனசு தன்னையே சுடும். அது மட்டும் இல்லாமல் அவனால் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டா தன்னால் தாக்கு பிடிக்க முடியுமான்னு தெரியலை. நேற்று செக்யூரிட்டியை விலைக்கு வாங்கினவன் திரும்ப உள்ள நுழைய முற்படுவான். அவனை தனியாக சமாளிக்க முடியுமான்னு தெரியல. கிருத்திகா அக்காவும் தவறாக புரிஞ்சுக்கிட்டா. இவங்கிட்ட சொல்லிடுறது தான் சரியோ? ஒரு பெருமூச்சோட அவளோட தோலை பிடிச்சு நாற்காலியில் அமர வச்சவன் அவளுக்கு எதிரில் கிடந்த நாற்காலியில் தான் அமர்ந்துக்கிட்டு, என்ன பிரச்சனை சுஜி, என்கிட்ட சொல்ல என்ன தயக்கம் அப்படின்னு கொஞ்சம் நிறுத்தி கேட்டான். ஒருவேளை நான் தான் பிரச்சனையோ அப்படின்னு அவன் கேட்கவும் பதறி போனவளா, இல்லை இல்லை உங்களால் இல்லை அப்படின்னு வேகமாக சொன்னான். வேற யாரால பிரச்சனை? அந்த அந்த முகுந்தன் திக்கினவ தொடர்றதுக்குள்ள, என்ன செஞ்சான் அவன்? இங்கே வந்தானா? எப்போ? இப்போவா? ஆஃபீஸ்க்குள்ளே அவனை விடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தானே அப்படின்னு படப்படத்தான். இல்லை, நேற்று வீட்டுக்கா? அங்கே எப்படி? செக்யூரிட்டி விட மாட்டானே, நீ பர்மிஷன் கொடுத்தியா? ஏன்? தொடர் கேள்வியோட அவளை ஆறாயிர பார்வை பார்த்தான். ஐயோ, இவன் இப்படி தொடர்ந்து கேள்வி கேட்டா நான் எப்படி எல்லாத்துக்கும் பதில் சொல்றது? செக்யூரிட்டியை ஏமாத்தி எப்படியோ வந்துட்டான். என்ன சொன்னா? திருமணத்துக்கு கேட்குறான். என்னது, திருமணமா? அதான் ஏற்கனவே முடிஞ்சிட்டுதான்னு சொல்ல வேண்டியது தானே. அது நீங்கள் தான் அவருக்கு தெரியாது. அவருக்கா? சரிதான், இப்போ சொல்ல வேண்டியது தானே எரிச்சலோட கேட்டான். அவனுக்கு சொன்னால் மற்றவங்களுக்கு நிரூபிக்க வேண்டி வருமே. இதையெல்லாம் இவன் யோசிக்கிறானா இல்லையா? யோசனையில் ஆழ்ந்திருந்த அவளோட தலையை கண்டவன் கொஞ்ச நேரம் யோசனைக்கு அப்புறம், சரி சுஜி, உன் ஃப்ளாட்டை காலி பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு முடிவோட சொன்னான். திடீர்னு உங்களோட வந்துட்டா எப்படி? மற்றவங்க கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? உனக்கு மற்றவங்க முக்கியமா இல்லை நீயும் உன் பாதுகாப்பும் முக்கியமா? இருந்தாலும் சரி, உடனே இதை பற்றி பேசி பிரச்சனையாக்க வேண்டாம், கொஞ்ச நேரம் விடு, அப்புறம் பேசலாம் அப்படின்னு தன்னையும் ஆசுவாசப்படுத்திக்க நேரம் எடுத்துக்கிட்டான். காலையில் சாப்பிட்டியா அப்படின்னு திடீர்னு அவளை பற்றின அக்கறையில் விசாரிக்க மறக்கலை. நீங்கள் அப்படின்னு அவன் மெல்ல கேட்டா. நானும் சாப்பிட்டேன். சரி, என் அறைக்கு வா. இங்கே எல்லா பக்கத்துலேயும் கண்ணாடி பதிச்சிருக்கிறதுனால இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் நம்மளே கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னவன் அவன் மேஜை மேலே இருந்த ஒரு ஃபைலை தன் கையில் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வெளியேறி தன் அறைக்குள்ளே நுழைஞ்சான். அவனை தொடர்ந்து அவளும் ஒரு ஃபைலை கையில் எடுத்துக்கிட்டு அவன் அறைக்கு போனான். வேகமாக அவளை நெருங்கியவன் அவளோட அனுமதியை எதிர்பார்க்காம அவளை தன்னோட இறுக அணைச்சிக்கிட்டான். அவளுமே அவளுக்கு உரிமையான இடம் போல அவன் மார்பில் சாஞ்சிக்கிட்டான். மெல்ல மெல்ல அவளோட தோலை தடவி கொடுத்து ஆசுவாசப்படுத்தினவன் கொஞ்ச நேரம் கழித்து அவன் முகத்தை நிமிர்த்தி, இனி நீ எந்த காரணத்துக்காகவும் அழக்கூடாது சுஜி, நான் இருக்கிறேன். உனக்கு வர்ற பிரச்சனைகள் உன்னுடையது மட்டும் இல்லை, என்னுடையதும் கூட. என்கிட்ட விட்டுடு, நான் பார்த்துக்கிறேன். அதை தீர்க்கிற வல்லமை எனக்கு உண்டு. அதையெல்லாம் நீ உன் தலையில் போட்டு குழப்பிக்க வேண்டாம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ
என்ன புரியுதா அப்படின்னு ஒரு வழியாக அவளை சமாதானப்படுத்தினான். அன்னைக்கு சாயந்தரம் ஆஃபீஸ் முடிஞ்சதும் அவள் ஸ்கூட்டியில் முன்னாடி போக காரில் அவளை பின்தொடர்ந்தான் கார்த்திகேயன். அப்பார்ட்மெண்ட் நெருங்கும்போது அவகிட்ட தான் சில பொருட்கள் வாங்கிட்டு வரதா சொல்லிட்டு முதல்ல அவளை மேலே போக சொல்லி அனுப்பினான். அன்னைக்கு முழுக்க அவனோட இலகுவாக வேலை செஞ்சுக்கிட்டு நகர்த்தியதில் கொஞ்சம் லேசாகி இருந்த மனசோட 3வது தளத்துக்கு வந்து நின்ன லிஃப்ட்லேருந்து தன் ஃப்ளாட்டை நோக்கி நடக்கிறப்போ எதிரில் ஓடி வந்து இவளுக்கு வரவேற்பு அளிச்ச அணுக்குட்டி, ஹாய் அக்கா, எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு கொஞ்சலாக கேட்டா. அடடே, அணுக்குட்டிக்கு சாக்லேட் வாங்க மறந்தே போனேனே, இந்த மண்டு அக்கா மறந்துட்டனே, என்ன செய்யலாம்? திரும்பி போய் வாங்கிட்டு வரவா அப்படின்னு குழந்தைகிட்ட கேட்டா. ஒன்றும் வேணாம், அங்கிள் எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கார், ஆனால் இந்த அம்மா தான் அதை கொடுக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு உதட்ட பிதிக்கினான். அப்படியா, எந்த அங்கிள்? அவளை நெருங்கி குனிய சொல்லி காதில் கிசுகிசுத்தா அந்த குழந்தை. நேற்றுக்கு அந்த அங்கிள் வந்தாரே, ஆனால் அவரை எனக்கு பிடிக்கவே இல்லை, அதை சொன்னேன்னு மம்மி திட்டுறா அப்படின்னு ரகசியம் பேசினான். யாரு? முகுந்தனா? திரும்ப வந்திருக்கானா? எங்கே இருக்கார் அந்த அங்கிள்? எங்கள் வீட்டில் தான். ஓ சரி, நான் உள்ளே போகிறேன் அப்படின்னபடி உள்ளே போகவும் குழந்தை அவள் வீட்டுக்குள்ளே ஓடி மறைஞ்சா. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதும் சுஜிதா தலையை பிடிச்சிக்கிட்டு அமர்ந்துட்டா. கொஞ்ச நேரத்தில் காலிங் பெல் அடிக்கவும் கார்த்திகேயன் வந்துட்டதா நினச்சி அவள் கதவை திறக்க படார்னு உள்ளே நுழைஞ்சு கதவை சாத்திய முகுந்தன் நிதானமாக நடந்து வந்து சோஃபாவில் அமர்ந்தான். இங்கே ஏன் வந்தீங்க? திரும்ப திரும்ப சொல்கிறதை கேட்காம இப்படி செஞ்சா எப்படி? கொஞ்சம் உரக்க கேட்டா சுஜிதா. என்னம்மா, கட்டிக்க போகிறவர்னு அக்கம் பக்கத்துல எல்லாம் சொல்லி வச்சிருக்க, ஆனால் நான் வந்தால் மட்டும் திட்டுற, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போதே கதவை அணுகி அகல திறந்து வச்சா. கொஞ்சம் உரக்க கத்தி, அக்கா, கிருத்திகா அக்கா, கொஞ்சம் இங்கே வாங்கலேன் அப்படின்னு அவளை அழைச்சா. ஏன் இப்போ எதுக்கு அவளை கூப்பிடுற? அங்கே போட்ட பிளேடு தாங்காம தான் இங்கே வந்து கதவை சாத்தின அப்படின்னபடி மீண்டும் கதவை மூட எத்தனிச்சவனை அவள் தடுத்துக்கிட்டு இருக்கும்போதே கிருத்திகா வந்தா. என்ன சுஜா, ஆஃபீஸ்லேருந்து எப்போ வந்த? சாப்பிட ஏதாவது வேணுமா அப்படின்னு உபசரிச்சுக்கிட்டே நெருங்கிய கிருத்திகா முகுந்தனோட அதீத நெருக்கம் எதையோ உணர்த்த தனக்குள்ளே சிரிச்சுக்கிட்டவ, இந்த சின்ன பெண்கிட்ட ஏதாவது கேட்டிருப்பான், அதை மறுத்து இவன் நம்மளை அழைக்கிறா போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு திரும்ப முற்பட்டா. அக்கா ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருந்தவளை சிரிப்போட பார்த்தவ, என்ன ப்ளீஸ் சுஜா அப்படின்னு கேட்டா. நீங்கள் கொஞ்ச நேரம் இங்கே என்னோட இருங்க. ஏன்? அவர் வர்றார், அது வரைக்கும். யார் வர்றார் அப்படின்னு அவள் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே, ஹலோ சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? அணுக்குட்டி எங்கே அப்படின்னு தனக்கே உண்டான வசீகர சிரிப்போட அவங்கள நெருங்கிக்கிட்டு இருந்தான் கார்த்திகேயன். 2 பெண்களுமே அவனை கண்டு மலர்ந்து சிரிச்சாங்க. அவன் கரங்களில் இருந்த பைய கிருத்திகா கிட்ட நீட்டினவன், இது உயர்தரமான கடையில் வாங்கப்பட்ட ஐஸ்கிரீம், கண்டிப்பாக இதை சாப்பிட்றதால குழந்தைக்கு எதுவும் ஆகாது, நீங்கள் தாராளமாக இதை அவளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா. ஆனால் நீங்களே அவகிட்ட கொடுக்கலாமே, அடுத்த தடவை வரும்போது வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னீங்களே, இப்போ வரலாமே அப்படின்னு அவனை அழைச்சா. ஆனால் சுஜி அப்படின்னு அவன் சுஜிதாவை திரும்பி பார்க்கும்போதே பின்புறம் நின்றுக்கிட்டு இருந்தவன் தெரியவும் அவனுடைய முக நாடி மாறுபட்டது. சுஜா கொஞ்சம் பிஸி, வந்திருக்கிறது யார் தெரியுமா? உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம், அதை நான் வேற சொல்லணுமா? அதனால அவங்க பேசிக்கிட்டு இருக்கட்டும், நீங்கள் வாங்கண்ணா நாம போவோம் அப்படின்னு கார்த்திகா அவங்கள ஜோடியாக பாவிச்சு தனிமை ஏற்படுத்தி கொடுக்கறதா நினச்சி செயல்பட்டது கார்த்திகேயனுக்கும் சுஜிதாவுக்கும் இன்னும் எரிச்சலை கொடுத்தது. ஆமாம் ஆமாம், எங்களுக்கு பேச நிறைய இருக்கு, நீங்கள் அப்புறமா வாங்கல, உள்ள வா சுஜி அப்படின்னப்படி சுஜிதாவை கரம் பிடிச்சு உள்ளே எடுத்தான் முகுந்தன். அவ்வளவுதான், நரன்னு பற்களை கடிச்சுக்கிட்டு கை முஷ்டியை முறுக்கிக்கிட்டு முன்னேறி உள்ளே போன கார்த்திகேயன் அவளை பிடிச்சிருந்த அவனோட கரத்தை பிடிச்சு முறுக்கி வலது கையால் அவன் முகத்தில் ஓங்கி ஒரு குத்து விட்டான். எதுவும் செய்ய முடியாமல் திகைச்சு போய் நின்ன கிருத்திகாவும் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் அது நடந்துட்டுதேன்ற பயத்தோட சுஜிதாவும் அவங்கள நெருங்கிறதுக்குள்ள கையில் கிடச்சவனை சக்கையாக பிழிஞ்சு எடுக்க தொடங்கினான் கார்த்திகேயன். தன் கண் முன்னாலேயே அவன் அவளை தொட்டது கார்த்திகேயனுக்கு கண்ணு பண்ணு தெரியாத கோபத்தை வரவழைச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவளை அழ வச்சானேன்றதுக்காகவும் அவனை நொறுக்க தொடங்கினான். மீண்டும் அவள் வழிக்கு வருவியான இடையில கேட்டு அவன் அடிக்கவும் நடக்கிறது எதையும் சுஜிதா தடுக்க முற்படாததையும் கண்டு கிருத்திகா தானே இறங்கி போய் கார்த்திகேயனுடைய கையை பிடிச்சு விடுங்கண்ணா அப்படின்னு தடுத்தா. விடுங்க, இவர் யாருன்னு தெரியாம இப்படி போட்டு அடிக்கிறீங்களே, அவர் தான் சுஜிதாவை திருமணம் செஞ்சுக்க போறவர்
அப்படின்னு ஏதோ அவனுக்கு தெரியாமல் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு நினச்சி உண்மையை போட்டு உடைக்கிற எண்ணத்தில் கிருத்திகா கொஞ்சம் குரலை உயர்த்தி கத்தினான். யார் இவனா? இவன் சுஜிதாவை திருமணமா? யார் சொன்னது? கோபத்தோட அவனை பார்த்துக்கிட்டு தான் சகோதரியா பாவிக்கிற கிருத்திகா கிட்ட கேட்டான். சொல்லே சுஜா அப்படின்னு அவளை திரும்பி பார்த்து சொன்னா கிருத்திகா. மெல்ல தட்டு தடுமாறி எழுந்து கன்னத்தை தடவிக்கிட்டே நிற்க முயன்றபடி, சொல்லு சுஜி, நான் உன்னை தொட்டா இவனுக்கு ஏன் கோபம் வருது? இவன் யார் என்ன அடிக்க? நீங்களே கேளுங்க கிருத்திகா அப்படின்னு தனக்கு கிடைச்ச ஒரே துணையா அவளை அழைச்சான். அவனையே உறுத்து பார்த்துக்கிட்டு இருந்த கார்த்திகேயன், சொல்லு சுஜி, நான் யாருன்னு சார் கேட்குறாரு பார், சொல்லு அப்படின்னு அவளுக்கு கட்டளை இட்டான். திடீர்னு நடந்துட்ட சம்பவத்தால் நிலை குலைஞ்சு போய் நின்றுக்கிட்டு இருந்த சுஜிதா எப்படி எதை சொல்கிறதுன்னு தெரியாமல் கண்களில் கரகரன்னு கண்ணீர் கொட்ட நின்றுக்கிட்டு இருந்தா. அவளை திரும்பி பார்த்த கார்த்திகேயன் சட்டுன்னு அவள் தோலை பிடிச்சு குலுக்கி, நீ எதுக்காக அழற? உண்மையை சொல்கிறது தானே, இன்னும் ஏன் மறைக்க நினைக்கிற அப்படின்னு கர்ஜிச்சான். ஹலோ ஹலோ, நிறுத்துங்க, எதுவாக இருந்தாலும் பொறுமையாக பேசுங்க, அவள் மேலே இருந்து கையை எடுங்க அப்படின்னு கட்டளையிட்டா கிருத்திகா. இங்கே நடந்த கலவரத்தோட சத்தத்தால் வீட்டுக்குள்ளேருந்து ஓடி வந்த சரவணன், என்ன கிருத்திகா, என்ன ஆச்சு, என்ன சத்தம் அப்படின்னு படபடப்போட கேட்டான். அப்போ தான் கார்த்திகேயன் அங்கே நிற்கிறத கண்டு, ஹலோ சார், எப்படி இருக்கீங்க அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு பக்கத்தில் அடி வாங்கிக்கிட்டு கொலைஞ்சு போய் நின்ன முகுந்தனை கண்டு, அடடே, என்னாச்சு முகுந்தன் சார், இவ்வளவு நேரம் அங்கே பேசிக்கிட்டு இருந்துட்டு இப்போ தானே இங்கே வந்தீங்க, அதுக்குள்ளே எப்படி கீழே விழுந்துட்டீங்களா அப்படின்னு புதுசாக விசாரிக்க தொடங்கினான். அட, கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, இங்கே ஏற்கனவே பெரிய பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு, நீங்கள் வேற, அப்படியே அமைதியாக கொஞ்ச நேரம் நில்லுங்க அப்படின்னு கணவனை அடைக்கினா கிருத்திகா. நான் நல்லா இருக்கேன் சரவணன், உங்கள் தங்கை கிட்ட கேளுங்க, எல்லாத்தையும் சொல்லுவா அப்படின்னு சுஜிதாவை பார்த்து சொன்னாலும் அவனோட மனசுக்குள்ள பெரும் புயல் அடிச்சுக்கிட்டு இருந்தது. தன்னை யாருன்னு சொல்றதுக்கு இவ்வளவு யோசிக்கிறவளை என்ன செய்யறது? எதனால இந்த அளவுக்கு யோசிக்கணும்? நானா சொல்றதை விட அவளை தெரிஞ்சவங்களுக்கு அவளாவே உண்மையை சொன்னா சமாதானம் அடைவாங்க இல்லையா? ஏன் அதுக்கு இவ்வளவு தயங்குறா? புரியாத புதிரா நிக்கிறவளை கண்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம திகைச்சு போனான் கார்த்திகேயன். யோ, நீ முதல்ல வெளியில போ, எம்டி எல்லாம் ஆஃபீஸோட வச்சுக்கோ, வீட்டுக்கு எதுக்கு வந்த? என்ன தனியா இருக்கிற பொண்ணை கரெக்ட் பண்ணலான்னு பாக்குறியா அப்படின்னு தன் புத்தியை காட்டினா முகுந்தன். அவளே பேசட்டோன்னு அமைதி காத்தான் கார்த்திகேயன். பார்வையை மட்டும் அவகிட்ட பதிச்சிருந்தான். சொல்றேன்னு தவறா நினைக்காதீங்க, அவர் சொல்றது சரிதானே, அவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அவளை பார்க்க அவர் வந்திருக்கார், நாமெல்லாம் 3ஆம் மனிதர்கள் தானே அப்படின்னு அவளையும் சேர்த்துக்கிட்டா கிருத்திகா. முதல் முறையா வாயை திறந்தா சுஜிதா. ஐயோ அக்கா, புரியாம பேசாதீங்க. என்ன புரியாம? உனக்கு தான் எதுவும் புரியல சுஜிதா, இவனுங்கெல்லாம் அப்படித்தான், பணத்தை காட்டி ஏமாத்த பார்ப்பாங்க. இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை, இதுக்கெல்லாம் நீ பயப்படாத, நான் உனக்கு வேலை பார்த்து தர்றேன், வேலையை இப்போவே ராஜினாமா பண்ணுறதா சொல்லிடு, முதல்ல அவனை வெளியே போக சொல்லு அப்படின்னு கத்தினா முகுந்தன். அமைதியாக நின்றுக்கிட்டு இருந்த கார்த்திகேயனை ஒரு பார்வை பார்த்தவ சாரி அப்படின்னு சொல்லிட்டு முகுந்தன் கிட்ட திரும்பி, முகுந்தன், இவர் தான் என்னை பாதுகாக்கிறவர் அப்படின்னா. அதெல்லாம் முறையாகாது சுஜா, முறைப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உன்னோட கணவன் தான் உனக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியவராக இருப்பார் அப்படின்னா கிருத்திகா. ஆமாங்க்கா, அதனால தான் என்னோட பாதுகாப்புக்காக இவர் இங்கே வந்திருக்கார் அப்படின்னா சுஜிதா. சுஜா, என்ன சொல்கிற புரியாமல் கேட்டா கிருத்திகா. அக்கா, இவருக்கும் எனக்கும் முன்னாடியே திருமணம் நடந்துட்டுது அப்படின்னு மெல்ல சொன்னான். என்னடி இது, எப்போ நடந்தது? 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னதும் தான் தாமதம். முகுந்தன் பாஞ்சு முன்னாடி வந்தான். அட, உன் பாட்டி தத்தெடுத்தது இவனைத்தானா அப்படின்னு கேட்டு அமைதியாக நின்றுக்கிட்டு இருந்தவனை முறைச்சு பார்த்தான். என்ன, திருமணம் நடந்ததா? நடந்தது உங்களுக்கும் தெரியுமா? பின்ன நீங்கள் ஏன் சுஜிதாவை தொந்தரவு பண்ணுறீங்க? முதல்ல நீங்கள் வெளியில் போங்க அப்படின்னு முகுந்தனை துரத்த தொடங்கினா கிருத்திகா. அட, நீ சும்மா கிடமா, அந்த திருமணத்தை செஞ்சுக்க சொன்னதே நான் தான், உயிலில் எழுதியிருக்கு, பணத்தை அப்போ தான் பிரிக்க முடியும்னு இவன் கண்டிஷன் போட்டான், சும்மா பேரளவுக்கு ஒரு தாலியை கட்ட சொன்னேன், அது ஒரு கண்ணாமூச்சி கல்யாணம், பாட்டி சொத்து பாதியாவது பேத்திக்கு வரட்டுமேன்னு ஊராருக்காக ஒரு கண் தொடைப்பு கல்யாணத்துக்கு தான் நான் ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிரிஞ்சும் வந்துட்டாங்க. ஒரே 1 வாரம் கணவன் மனைவி மாதிரி நடிச்சாங்க. அது உண்மையா திருமணம் ஆயிடுமா? அதை காரணம் காட்டி இவன் எங்களை பிரிக்க பார்க்குறான் அப்படின்னு வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருந்தான். சுஜிதா, இவர் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு கிருத்திகா கேட்டா. ஆமாக்கா, நான் எல்லாத்தையும் விவரமாக சொல்கிறேன். என் வாழ்க்கையில் இனி இந்த முகுந்தனுக்கு இடமே இல்லை. முதல்ல இந்த முகுந்தனை வெளியில் அனுப்புறீங்களா
ப்ளீஸ் அப்படின்னபடி கார்த்திகேயன் கிட்ட திரும்பி சொன்னான். அமைதியை கடைப்பிடிச்சுக்கிட்டு இருந்த கார்த்திகேயன் முகுந்தனை நோக்கி திரும்பவும் அதுக்கு மேலே அங்கே தாமதிச்சா தன் உயிர் தன்கிட்ட இருக்காதுன்றதை புரிஞ்சுக்கிட்ட முகுந்தனும் சரிதான், எனக்கு வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது, அப்புறமா வர்றேன் அப்படின்னபடி வெளியேற தொடங்கினான். இனிமே இந்த பக்கமே வராதப்போ அப்படின்னு சரவணன் அவன் முதுக பிடிச்சு வெளியில் தள்ளினான். முகுந்தன் கார்த்திகேயனை முறைச்சிக்கிட்டே லிஃப்டை நோக்கி நொண்டி நொண்டி நடந்து போனான்.